இது ஒன்றும் புதுசாக பாரதிய ஜனதா கட்சி அதன் மீதான அரசு இதை செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை. இது ஏற்கனவே நாடு விடுதலை அடைந்தவுடன் முதல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்ற சட்டத்தின்படி ஒரே தேர்தல் தான் நடந்து கொண்டிருந்தது. நீங்கள் 52லேருந்து 67 வரைக்கும் பார்த்தீங்களா என்றால் ஒரே தேர்தல் தான். அன்னைக்கு இந்த கொஸ்டினே அன்றைக்கி ரேஸ் ஆகலை. 67 68லேருந்து அதுக்கப்புறம் நிறைய ஆட்சி கலைப்புகள், இந்திரா காந்தி பீரியடில் மட்டும் கிட்டத்தட்ட 50 முறை ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 71 நடந்தது, 77 எமர்ஜென்சி பீரியடில் நடந்தது. இப்படி பல இடத்துல திடீர்னு கலைக்கப்பட்டதால் இது என்ன ஆகிட்டுதுனாக்கா கொலாப்ஸ் ஆகிட்டுது, அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிட்டுது. அந்த கொலாப்ஸ் ஆன சிஸ்டத்தை இப்போ தூக்கி நிறுத்த கொலாப்ஸ் ஆன சிஸ்டம் சரியா தானே சென்று கொண்டு இருக்கிறது. சரியா சென்று எப்படி என்ன சரியா சென்று நீங்களே எப்படி சொன்னீங்க? என்ன தவறு? கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஜனநாயக பூர்வமாக ஒவ்வொரு மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது, நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் இதில் ஏதாவது சிக்கல் இருக்கா? தேர்தலுங்கிறது மக்களை ஒருமித்த கருத்துள்ள மக்கள் குழுக்கள் தனித்தனியாக கட்சி ஆரம்பித்து அவர்கள் மக்கள் நன்மதிப்பை பெற்று அவர்கள் தலைமையில் ஒரு அரசாங்கத்தை நிறுவுவது தான் அரசாங்க ஆரம்பிக்கிற முறை. அந்த முறையை அதுவே வேலையாக 365 நாளும் செய்துக்கிட்டு இருந்தா அப்புறம் மக்களுக்கு எப்படி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று? உலக நாடுகள் செய்து கொண்டு இருக்கு. உலக நாடுகள்னா இப்போ நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்க, நம்மளை விட 5th ஒன் பாப்புலேஷன். அங்கே இப்படி தான் நடக்குது. அங்கே 2 பார்ட்டி சிஸ்டம். அங்கே எப்படி நடக்குது? ஆஸ்திரேலியா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் வினோதமான முறைகள் இருக்குது. அதை நான் பிறகு சொல்கிறேன். நான் இப்போ இந்த இதில் நான் சொல்கிறேன், வரும்போது நான் சொல்கிறேன், இதெல்லாம் இருக்கிறது. இப்போ நாம் அன்னைக்கு இருந்த காலகட்டம் என்ன? 50ல் நம்மளுடைய பாப்புலேஷன் 45 கோடி. அது வாக்காளர்கள் டேட்டா பிரகாரம் 10 கோடி தான் இருக்கிறது. எனக்கு நம்ப முடியல. 10 கோடி தான் அன்றைக்கி வாக்காளர்கள் இருந்ததாக இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு பேலட் பேப்பரு, பூத் கேப்சரிங் இதெல்லாம் நடந்தது நம்ம பார்த்துருக்கோம். எல்லா பீகார்லாம் எப்படி தான் நடந்ததுங்கிறதுல சொல்லி வர்ணிக்க முடியாது. போல தேர்தலில் சொல்றீங்க 52 56 இல்லை, அதுக்கு பிறகு உள்ளது மாநில கட்சிகள்லாம் தலையெடுத்ததுக்கப்புறம் ரொம்ப மோசமான நிலைமைகள்லாம் வந்தது. இதெல்லாம் கடந்து தான் இப்போ வந்திருக்கோம். ஆனாலும் இன்றைக்கி இருக்கிற தகவல் தொழில்நுட்ப வசதி, அறிவியல் வசதிகள் இதெல்லாம் பயன்படுத்தி நாம் ஒரே இந்த தேர்தல் 2 மாதம் டைம் எடுக்குதா, அதில் 6 மாதம் டைம் எடுக்குதா, அந்த 6 மாதம் மட்டும் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மக்கள் எல்லாருமே அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர பாக்கி நேரங்களில் இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்ன திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும், என்ன சட்டங்களை ஏற்ற வேண்டும், எதை திருத்த வேண்டும், எதை மாற்ற வேண்டும், புதுசாக என்ன யோசிக்க வேண்டும், அந்நிய சக்திகளை எதிர்ப்பு வந்தால் அதை எப்படி சமாளிக்க வேண்டும், இப்படியெல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான தேவைகளும் காரணங்களும் சிந்திப்பதற்கு ஏராளமாக இருக்கும் பொழுது அந்நிய சக்திகளை எப்படி சந்திக்க வேண்டும், நாட்டின் வளர்ச்சி எப்படி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய அரசுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. அது பிரச்சனை. ஏன் மாநில சட்டப்பேரவைகளும் அதை பற்றி தான் சிந்திக்க வேண்டும்? மாநிலத்தில் தேர்தல் நடந்தால் பிரதமர் பேசணும், தலைவர்கள் பேசணும். தங்களுடைய தேர்தல் பரப்புரைகளுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் எளிதாக இருக்கும்னு நினைக்கிறது. தங்களுக்கு இல்லை, எல்லாம் எந்த கட்சிக்கு இப்போ பிஜேபி இதை கொண்டு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. இதில் இது நல்லது தான். ஏற்கனவே காங்கிரஸ் நம்ம ஆட்சி காலத்தில் சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் நம்ம தானே அரசாங்கத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம தானே இதெல்லாம் கொண்டு வந்தோம், 20 வருஷம் நம்ம தானே நடத்தினோம், நாமளே இப்போ அதுக்கு எதிராக எப்படி செயல்படுதுன்னு காங்கிரஸ்லேயே நினைப்பாங்க இல்லையா? சில உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தோணும். காங்கிரஸ் கட்சி வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். அவங்க என்ன நினைப்பாங்க, இது நம்ம கட்சி நடத்தின முறை தானே, இவங்களா இப்போ சரிந்ததா திரும்ப தூக்கி தெளிவா தெரியும் சொல்றீங்க. கண்டிப்பா தெரியும்ல அவங்களுக்கு தெரியும்ல. அவங்களுக்கு கடந்த காலத்தில் எப்படி நடந்தது தேர்தல், இப்போ சரிந்து கிடந்தது எதனால கிடந்தது, இப்போ நம்ம தூக்கி நிறுத்துற நாமளே எப்படி எதிராக பேசுறது, இதெல்லாம் இருக்குல்ல. 1952 அந்த பீரியட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மறுவடிவம் கொடுக்குறீங்க. அதுதான் பேஸ். அதுதான் சார், அதுதான். அதை இப்போ டெக்னாலஜியை வச்சு அந்த தேர்தலை நடத்த முடியும். ஒரு மாநிலத்துக்கும் மத்திக்கும் தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்தினா நிறைய செலவுகள் குறைகிறது ஒரு பக்கம். கவர்மெண்ட் மிஷினரிஸ் நிறைய அதனுடைய உழைப்புகள் பூரா அதில் செலவிடப்படுது. ஆகினால ஏராளமான சிக்கல்கள் தவிர்க்கப்படும் என்பது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கம். நாம் முன்னேற ஒரு வல்லரசாகக்கூடிய லட்சியமும் உலகில் நம்பர் 1 நாடாக, சூப்பர் பவர் நாடாக மாற வேண்டும் என்கிற லட்சியத்தோடையும் நாம் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விடிஞ்சா அடைஞ்சா தேர்தல் எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் கடந்த 10 வருஷம் ஹிஸ்ட்ரி நீங்கள் பாருங்கள், எந்த மாதமாக தேர்தல் இல்லாத மாதம் இருக்கான்னு பாருங்கள். எல்லா மாதமும் எங்கேயாவது 2 இடத்துல 3 இடத்துல தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது.
அதற்காக இல்ல, இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாலும் இடைத்தேர்தல்கள் வராது நடைபெற்று- வராது சார். சார், ஏதாவது பகுதிகளில் ஆட்சி கவிழ்ப்பு இல்ல அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆல்டர்னேட்டிவா தேர்தல் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா. இந்த ஒரே நாடு ஒரே ஸ்கீம்குள்ள கூட ஒரு 5 ஆண்டுகள் ஏதோ ஒரு அசெம்பிளி, 5 ஆண்டுகள் அசெம்பிளி, அதுக்குள்ள ஒரு 2 ஆண்டுகள்ல அந்த மாநிலத்தில் ஏதோ பிரிவினை வந்து விட்டது, இல்லைன்னா கூட்டணி கட்சிகள் அணி மாறுகிறாங்க, அப்படிங்கும்போது ஆட்சி மாற்றம் ஏற்படும், அதுக்கு ஒரு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது பழைய முறையில் அப்படித்தான் இருந்தது. இல்ல, இந்த முறையில அது இல்ல இப்பவும் இருக்கு. அது எப்படின்னா அனாவசியமாக இப்போ 59 இஎம்எஸ் நம்பூதிரிபாடு கவர்மெண்ட்டை கலைச்சாங்க காங்கிரஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பாண்டிச்சேரியை மட்டும் 8-9 முறை கலைச்சிருக்கிறார்கள். ஒரிசாவை, உத்தரப்பிரதேசத்தை கணக்கு வழக்கு இல்லாமல் கலைச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் கலைக்க போய் தான் இது இவ்வளவு தூரம் கொலாப்ஸ் ஆனது. இப்பவும் கூட இதுக்கு வழி இருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த சுற்றில் 96 நான் தேர்தல் சீர்திருத்தத்துக்காக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுத்துருந்தேன். அந்த மனுவில் நாங்கள் ஒரு விசேஷமான ஒரு சரத்தை நாங்கள் சேர்த்துருந்தோம். எல்லா கட்சிகளும் போட்டியிடுறது அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில், ஏன்னா 2 பார்ட்டி சிஸ்டம் இங்கே கிடையாது. அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யார் முதல் இடத்துல இருக்காங்களோ யார் 2வது இடத்துல இருக்காங்களோ அந்த 2 கட்சிகளுக்குமே அந்த செட்டப்லேயே தேர்தலை வைத்து யார் ஜெயிக்காங்களோ ஏன்னா அந்த 2 பேருக்கு தான் மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது முதல்ல உள்ளவங்கள கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் 2வது உள்ளதை ஆப்போசிஷனாகவும் ஏற்படுத்தணும். ஒருவேளை முதல்ல இருக்கிற கட்சி ஏதாவது அது டிஸ்குவாலிஃபைட் ஆகி பிளவு ஏற்பட்டு ஏதாவது கண்டினியூ பண்ண முடியலைன்னாக்கா தேர்தல் வைக்காமல் 2வது இருக்கிற பார்ட்டியை 5 வருஷத்துக்கு கொண்டு வைக்கணும் அப்படி என்று நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் சொன்னோம். நீதிபதி சுஜாதா மனோகர் நீதிபதி அவர்கள் அரசு வழக்கறிஞர்கிட்ட இந்த சரத்து நல்லா இருக்கிறது, இதை ஏன் நீங்கள் பரிசீலிக்க கூடாது கேட்டார்கள். அவர்கள் எங்களோட தேர்தல் சீர்திருத்தத்தில் நாங்கள் இதெல்லாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். 96 அப்போ காங்கிரஸ் தேவா கவர்மெண்ட் தேவகவுடா கவர்மெண்ட்டை போனோம்.